தெரியல. யார் பர்த்டே போறோம்? எஸ், மித்ரன் பர்த்டே போறோம். என் நாத்தனார் பையனோட பர்த்டே போறோம். ஜெனரலா ரோமா வந்து நம்ம பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருப்போம். பொத்தி வளர்த்த மேகலை இன்னும் இந்த பிள்ளைக்கு வெக்க விட்டு போகல. ஸோ இந்த குட்டி பேபி வந்து வெயில் மழை தூசி தூம்புல இருந்து பாதுகாத்து வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி வளர்த்துட்டு இருந்தோம். இனிமே வந்து அந்த டைம் எங்களுக்கு வந்து ஓவர். இனிமே ஜாலியா எங்க கூட வெளியில வரலாம். இனிமே பிரசித்தியா தான் வீட்டுல விட்டு. ஆமா, 1 இயர் ரோமா ஸ்கூலுக்கு வர வரையும் பிரசித்தியா வந்து கெட் அவுட், ரோமாக்கு வந்து கட் அவுட்ன்ற மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் விட்டுட்டு போயிருவோம். கப்பலா சுத்த ஆரம்பிச்சிடும். ஆமா. ஸோ இப்போ வந்து ரோமா வந்து நாங்கள் வந்து ஊருக்கு சென்னை கூட்டு போகிறோம். என் நாத்தனார் பையன் பர்த்டேக்காக. ரோமா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. ரொம்ப அச்சச்சோ மூமெண்ட்ஸ்ல இருக்கா. ஏன் ரோமா டான்ஸ் ஆடுறியா? என்ன டான்ஸ் ஆடுவ? அத்தோட்டோ ஆடுறியா? பிரசித்தி ஆடுறதை பார்த்து இவளுக்கு எல்லா டான்ஸும் ஆடுறா. பட் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாருமே இவள் டான்ஸ் எல்லாம் நாங்கள் காட்டுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஃபங்க்ஷன்லாம் முடிச்சது, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வீடு வந்து இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் இப்போ நான் கூட்டணும், எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணோம். மம்மிக்கு ஹெவி ஒர்க்கு, பட் ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் இருந்தப்போ. ஆனால் அடிக்கடி வந்து சொந்தக்காரங்களை பார்த்தா தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், நாங்களாம் அப்படியே வேறு மாதிரி எல்லோரும் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் பேசிக்கிட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு சேர்த்து சமைச்சிக்கிட்டு அப்படி போகிற டைப்பு. ஆனால் எங்களுக்கு வந்து அது ஜாலியாக தான் இருக்குது. கூட்டுங்க மேடம், கூட்டுங்க. கூட்டு வரேன். என் பிள்ளைக்கு ஆய் வருதோம். சரசு வேலைன்னு வந்தால் அப்படியே ரொம்ப சின்சியராக மாறிடுவாங்க பாருங்கள். வெளில மட்டும் கூட்ட சொன்னால் சைடு எல்லாத்தையும் கூட்டணும். ஒரு மும்மரமாக இறங்கிட்டான். ரோமா, அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கியா? ஹெல்ப் பண்ணிட்டு வந்து இந்த மேடம் கை கழுவிட்டு இருக்காங்க. சரசு, அந்த விளம்பர பாட்டு ஞாபகம் இருக்கா? ஷவர் டு ஷவர். சுற்றும் எரியும் வெயில் காலம் வந்தது மாதிரி என் பொண்டாட்டி அடிக்கிற வெயில கூட பொருட்படுத்தாமல் சுத்தம் இல்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும்னு சொன்னேன். என் பொண்டாட்டி உடனே பரவாயில்லைங்க அப்படின்னு வேகமாக பண்ணுறான். அது நான் இந்த ஏரியாவை தான் சொன்னால் அவள் பின் ஏரியாவையும் க்ளீன் பண்ணிட்டான். சூப்பரா. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு சூப்பராக இன்னைக்கு மம்மி ஸ்பெஷல் ஐட்டம் சமைச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சூப்பராக வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிருக்கேன் சாப்பாட்டில். பீட்ரூட் செஞ்சுருக்காங்க, பாவக்காய், கீரை, எனக்கு எல்லா காயும் என்ன சாம்பார். ஆமாம், கத்திரிக்காய் வந்து எனக்கு தொக்கு மாதிரி இதுன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் பிடிக்கும்னு எனக்கு கம்மி. ஏன்னா வந்து பிரசித்தியா காலையில் செஞ்சது. அப்புறம் பாவக்காய் சாப்பிட மாட்டாரு, அதனால் எனக்கு எல்லா காயும் பிடிக்கும். ஸோ ஜாலியாக இப்போ சாப்பிட்றேன். படம் பற்றி சாப்பிட்றேன். பிரசித்தியா அந்த தட்டில் வந்து பிரசித்தியா என்ன பண்ணுவானா, இந்த 4 குழியை ஃபில் பண்ணனா ஒரு கிளாஸை வச்சுக்குவா, ஒரு ஸ்வீட்டை தூக்கி போட்டுக்குவா. அப்படி அந்த 4 குழியை வச்சு ஃபில் பண்ணி தான் சாப்பிடுவா. எப்படி இருக்கு? ரொம்ப பிடிக்கும். சூப்பரா. என்ன சாம்பார்? ஐயோ, அது பேர் தெரியலையே. பூசணிக்காவா? நீர் பூசணிக்காவா சொரக்காவான்னு தெரியல. சரி, சாப்பிடு. ஒரே மாதிரி இல்ல. சரியாமே சாப்பிடு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள் மார்க்ஸ், அப்புறம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு போறதுக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எனக்கும் டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது ரொம்பவே விடாப்பிடியா தான் இருக்கு. இதை சரி பண்ண முடியுமா அந்த சீரம்னாலனா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹிமாலயோட டார்க் ஸ்பாட் கிளீனிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் எடுத்துக்கிட்டேன். 100% ஆர்கானிக்கா எடுக்கப்பட்ட டர்மரிக்ல இருந்து செஞ்சதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இல்ல 10% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் 2% நியாசினமைடும் இருக்கு. இது டார்க் ஸ்பாட்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுமா. ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கூட இருந்தது. டல்னஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் ரேடியன்ஸை பூஸ்ட் பண்ணுமா. அதோட டெக்ஸ்சரும் இப்படிதான் இருந்தது. ஸ்வராசாவோட கோல்ட் பிரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா எடுக்கிறதுனால டர்மரிக்கோட ஆக்டிவ்ஸை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலா தராங்களாம். இல்ல பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கிளைகாலிக் ஆசிட் அண்ட் நியாசினமைட் இருக்கறனால. அப்புறம் நேச்சர் கேட்டகரியில டர்மரிக்கோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கதாவும் சொல்றாங்க. கொஞ்சமா இந்த சீரம் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். நல்ல சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் கொடுத்துக்கலாம். எனக்கு இதை யூஸ் பண்றப்போ ஃபீல் ஆனது ஒரு சீரமோட ஃபீலே இல்லாம ஒரு ஸ்டிக்கியாவே இல்லாம ரொம்பவே லைட் வெயிட்டா இருந்தது. ஒரு நாளைக்கு 2 வாட்டி யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் ஹிமாலயோட வெப்சைட்ல கிடைக்கும். அமேசான்ல இன்னைக்கே செக் அவுட் பண்ணுங்க. 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணுங்க. காலையிலேருந்து நான் வேலை பார்க்குறேன். காலையிலேருந்து வேலை பார்த்து
மணி வந்து 5:30 ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்பதான் என் வேலையெல்லாம் கம்ப்ளீட். போய் பேசாத, காலையில தான் பாக்குறேன். ஆமா ஆமா ஆமா, காலையில இருந்து வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப 5:30 மணிக்கு தான் வந்து நான் படம் பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன். இவ்வளவு வேகமா நான் முடிச்சதுக்கு காரணமே வந்து படம் பார்க்கணும் அப்படின்றதுனால, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இழுத்துருப்பேன். ஸோ இன்னைக்கு நாங்க என்ன படம் பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நொடின்ற படம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் ரிவ்யூ கேள்விப்பட்டேன். சூப்பர், ஆசம், எக்ஸலன்ட். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அமேசான் பிரைம்ல இருக்கு. மாம்பழம், சேலத்து மாம்பழம். எங்க அத்தை பையன் பிரவீன் வாங்கிட்டு வந்தான் மாப்பிள்ள. சாப்பிட்டுட்டே ஸோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்காரங்க வெளில போறாரு, அது எங்க அவரோட திருவாயாலேயே அவர் சொல்வாரு. அதுக்கு முன்னாடி நாளைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு வெளில போறோம், அது எங்கன்னு நான் சொல்லுவேன். இங்க வந்து எங்க மித்ரனுக்கு வந்து பர்த்டே, எங்க நாத்தனார் பையனுக்கு. ஆமா, இவங்களெல்லாம் விட்டுட்டு நானு ரோமா அப்படின்னு வந்து ட்ரெயின்ல குச்சிக்கு புக்குச்சிக்குன்னு போறோம் ஊருக்கு, சென்னைக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி நடித்து 50வது படமாக வெளியாகிருக்கு. மகாராஜா படத்துக்கு போக போகிறேன். படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. எனக்கு ஜென்ரலாக படத்துக்கு தனியாக போனால் தான் பிடிக்கும். ரொம்ப நாளாக நான் தனியாக தான் போயிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி நான் தனியாக தான் போயிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நச்சு மூச்சு நல்லா சுற்றி கூட்டிகிட்டு போகிறேன். கடைசியாக அந்த கருடன் படம், அந்த மகாராஜா படம்லாம் இப்போ தனியாக போகிறப்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்க. பார்த்துக்கோங்க மக்களே, நம்ம இதே மாதிரி தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டா நம்மளால முடியுமா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் தனியாக பார்த்தா எனக்கு பிடிக்கும். நல்லா இருந்தால் ஃபேமிலியை கூட்டு போவோம். பிரசித்தியா, ரோமா எல்லாத்துக்கும் வந்து சரச ஆஃபர் ஏதோ போயிட்டு இருக்கு. கலர் கலராக ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்த ட்ரெஸ் இன்றைக்கி தான் நாங்கள் போட்டு பார்க்குறோம். நானும் வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், அழகா வாங்கி கொடுத்துருக்கேனே போட்டு பாருங்க அப்படின்னு. ரசிக்கிறதுக்கு தான் கேட்குறாங்க. நல்லா இருக்கு. இது பிரசித்தியாக்கு போட்ட ட்ரெஸ்ஸு. அது இருக்கு, அழகா இருக்குடி பிரசி, கியூட்டா இருக்குல்ல, வெளியில போறதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கு. இல்லை மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் கிளப்பி வரதுன்னு வச்சுங்களேன், அவங்க கிளம்ப லேட் பண்ணுவாங்க. ஹரிபரியாக லாஸ்ட் மினிட்ல வர மாதிரி இருக்கும். நம்ம சோலா வரதுனால 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீயாக படம் பார்க்க முன்னாடி வந்து தேட்டரில் உட்காந்துட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதியோட 50வது படம். அதனால் ஓப்பனிங்கு இன்ட்ரடக்ஷன்லாம் தடால் புடாலாக இருந்தாலும் படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீனே விஜய் சேதுபதியோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. சரி, ஒரு தரமான படம் காத்திருக்குடா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஆல்ரெடி குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதை நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பரான படம். பார்க்கலாம், நீங்களும் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ தான் முடிஞ்சது. செம்மையாக இருக்குது. நேற்றே வந்து ரிவ்யூ ஷோலாம் போட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் யாரும் சொல்லாதீங்க, என் கார்டு வரையும் பாருங்கள், ஃப்ரேம் டு ஃப்ரேம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் தாறுமாறாக இருக்குது. ஒரு பூம் இன்ட்ரோல் பிளாக் வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அதில் ஸ்நாக்ஸ் போய் சாப்பிடலாம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. செம்ம சஸ்பென்ஸ், சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அட்டகாசமான படம். சரஸ் வந்து ரொம்ப நாளாக விங்ஸ் கேட்டுட்டு இருந்தா. போகிற வழியில் கேட்டால் விங்ஸ் இருக்குன்னாங்க. சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 விங்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து வீட்டில் நேரம் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஊருக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு போகலாம். சர்ப்ரைஸ் ஆயிடுவா சரசு. ரோமா ஜாலியாக இருக்கா? ரோமா கரெக்டாக 5:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஹாப்பியாக கிளம்பிடுச்சு மிக்கு பர்த்டேக்கு. இல்லை, ஆமாம், கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா தான் எப்பயும் ரஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம்னு. ஆனால் நம்ம பொறுமையாக நம்ம ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே போயிடுவோம். கரெக்டாக போய் டைம் பார்த்து போயிடலாம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், ட்ரெயினில் போகிறப்ப தான் முடிவு பண்ணணும். கழிச்சு வண்டியில் ஆமா, வேணுமா உனக்கு? ட்ரெயின் வந்து டைமுக்கு எக்ஸாக்டாக எடுத்துட்டாங்க. எப்பயும் 5-10 நிமிஷம் சம்டைம்ஸ் லேட் ஆகும். இன்றைக்கி எக்ஸாக்டாக எடுத்துட்டாங்க. வந்தோடனே ரோமா தூங்குறதுக்காக என் பையனை கேட்டு டார்ச்சர் பண்ணி மேலே தொடர்ந்து எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா கரெக்டாக கூடி பாஸ் கிடச்சி. இப்போயே சாப்பாடு கொடுத்தோம்னா ரோமா சாப்பிட்டு தூங்கிடும். அதனால் இப்போயே வாங்கிட்டு இல்லைன்னா தூங்கிட்டா எந்திரிக்கிறப்ப 10:30 மணி பண்ணிடும். பசிக்கு தரேன் சாப்பிட்டு. குட் கேர்ள். வெயில் அதிகமாக இருக்கும்னு நினச்சி பயந்தேன். காலையில் ட்ரெயின் நான் ஏசியில் கிடச்சிதுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடியாக இருக்குது. நம்ம வந்தாலே இங்கே மழை தான். ஆமாம், எங்கேயும் வெளில போக முடியாது.
பாய் சொல்லு பாய் சொல்லு பாய். நாங்கள் இப்போ வந்து எக்மோர் போகல, பிரசனா வீட்டுக்கு தாம்பரம் போகிறோம். தாம்பரம் போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு தான் போகிறோம். என்ன போகலாமா? அழகாக நடந்து வருது. ஆமா கியூட்டி, லவ் யூ. பார்த்து போ. யார் வீட்டுக்கு போகிறோம்? அம்மா வீட்டுக்கு போகிறோம். கரெக்டாக சொல்லு. ஸோ நாங்கள் உப்பரில் ஆட்டோவை பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். மேக்ஸிமம் வந்துட்டோம். 2 மினிட்ஸில் வீட்டுக்கே போயிடுவோம். போயிட்டு என்ன லஞ்சுன்னு பிளான் பண்ணுவோம். அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல. இப்போ நாளைக்கு தான் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஐயோ நாளைக்கு தான் போகிறோம். இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே பிள்ளைங்களாம் இருக்குது. அதனால் என் பிள்ளை வந்து அங்கே போகணுன்றா. நான் தான் இங்கே வேலை நிறுத்திட்டு வந்தேன். என் பிள்ளை அழுகுதான். பிரசன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரோமா என்ன பண்ணுற? தம்பி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. ரோமா முதல்ல வடையை செஞ்சிட்ருக்கு. சாரி சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுற? நீ சாப்பிட்டுட்டு என்ன செய்கிற? நூடுல்ஸ் செய்கிறியா? நூடுல்ஸ்னால் கரெக்டாக சொல்லு. மேகி செஞ்சிட்ருக்காங்க. தம்பி ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்கனால சரசு வந்து பொறுப்பாக சமைச்சு சாப்பிட்டு வெளில போகலாம், நைட்டுனாச்சும் வெளில சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு குக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ரோமா என்ன சாப்பிட்டுட்ருக்க? நூடுல்ஸா? நல்லா இருக்கா? அது பேர் நூடுல்ஸ் இல்ல, மூடுல்ஸ். அது அப்படிதான் சொல்லுது. மூடல்ஸ். என்ன மூடல்ஸ்? முட்டை நூடுல்ஸா? எல்லாமே தெரியுதே. நல்லா இருக்கா? தனியாக சாப்பிட்ருவியா? ஊட்டி விடணுமா? அவளே சாப்பிட்டுக்குவா. குட் கேர்ள். பீச்சுக்கே கூட்டு போக மாட்டாரா? உனக்கு என்ன வேணும்? பீச்சுக்கு போகணுமா? ஏன் சோகமா இருக்கறோமோ? கேளு போ. பீச்சுக்கு நாளைக்கு வீட்டுக்கு போலாங்க. வேணும் வேண்டாம். வெளில போயிட்டு வந்துட்டோம். ரோமாக்கு தோசை ஊற்றி விட்டு படுக்க வச்சுட்டோம். அது வேற வீட்டுக்கு போகிறேன் நம்ம வீட்டுக்கு போனால் நாவடி பண்ணிடுச்சு. நம்ம அவளை வெளில கூட்டுறதே தப்புன்றதை நல்லாவே ப்ரூவ் பண்ணுறா. நான் கூட வரப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிள்ளை பார்க்குற அமைதியாக வந்துருச்சு. அது வந்து பொக்குழுக்கு வச்சு தனியாகவே இருக்கனால வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அங்கே போனால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலான்னு என் வீட்டுக்கார்ட்ட நான் வந்து கேட்டேன். இன்ஃப்யூஸ் சிக்கன் ரொம்ப நாளாக எல்லோரும் வீடியோவில் காட்டி நம்ம ட்ரிப் பண்ணாங்க. ரொம்ப மனசை கல்லாக்கி ஹாஃப் சிக்கனே வந்து 650 ரூபாய்க்கு போட்டேன். ஓகே, ஹாஃப் சிக்கனே 650 ரூபா போட்டும். ப்ரோஜனம் என்னென்னா அது இன்னும் வரல. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் டிலே ஆகிடுச்சு. இன்னும் 24 நிமிஷம் ரொம்ப நேரமாக கட்டிட்டுருக்கு. இப்போ வந்து நான் வாவ் சைனான்னு ஒரு கடையிலேருந்து பிகேக்கு வந்து வெஜ் மோமோஸ் ஆர்டர் பண்ணேன். அதை இப்போ சாப்பிட்டே இருப்போம். அதுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற எதிர்பார்ப்போட சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடு நல்லா இருக்குது. The next day. நைட்டு நல்லா தூங்குனியா? நைட்டு ரொம்ப நல்லா தூங்குச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று சாயங்காலத்துக்கு மேலே நைட்டு தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா, திருச்சிக்கு போகலாம்ப்பா, ஆட்டோ போடுப்போம் ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு. அப்புறம் படுத்து தூங்க வச்சுட்டோம். இன்றைக்கி காலைல 11 மணிக்கு தான் எல்லாமே எழுந்திரிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் தோசை சாப்பிட்டு 1:30 மணிக்கு இப்போ அம்மு வீட்டுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி மதியானத்துக்கு அவங்க வீட்டு பர்த்டே செலிப்ரேஷன். ஆமாம், மதியானம் மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், நைட்டு ஏகப்பட்ட மெனுஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கேக்கு வெட்டிட்டு போய் நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு இப்படி கிளம்பணுமான்னு கேட்டால் சரசா ஆமாம் அப்படி தான் நான் கிளம்புன்னு சொல்லி அழகாக கிளம்பியிருக்கான். ஏன்னா பர்த்டே பார்ட்டி வந்து சாயங்காலம் கிளம்ப ஆரம்பிச்சா நைட்டு தான் கிளம்புவோன்னு முன்னாடியே கிளம்பிட்டான். ட்ரெஸ்லாம் ரெடி ஆகிட்டான். அங்கே போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஆக்வர்டாக இருக்கும். குழந்தை அவங்க வீட்டுக்காரங்க தான். அதனால் நான் இப்போ என்னால் என்ன சிம்பிளாக நல்லா கிளம்புவோம். ஆட்டோ புக் பண்ணிட்டு இப்போ கீழே ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். அம்மு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. 12 மணிக்கு வந்துடுங்க, 1 மணிக்கு வந்துடுங்க. கடைசி இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் 3 மணி ஆயிடும். மொட்டை வெயிலில் மட்டையே கிளம்புறோம். ஈவினிங் ஒரு 6:37க்கு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. மித்ரனுக்கு வந்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 3 வந்து ஸ்பைடர்மேன் ஒரு பாட்டு, மற்ற 2 கார்ட்டூன்லாம் ஒரு பாட்டில் போட்டு மேலேயே சூப்பராக டெக்கரேட் பண்ணி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து கேக் வந்தோடனே வெட்டுறதுலையும் சாப்பிட்றதுலையுமே ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளித்து எல்லாம் கேக் வெட்டி முடிச்சோன்னா ரோமா சைலண்ட்டாக போய் படிக்கட்டில் உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் ரோமா பாப்பாவுக்கு. வீக் எப்படி போச்சுன்னே தெரில. பிரசித்தியா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு மண்டே.
டே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி ஒய்ஃபோட வளகாப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்காக பின்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக வந்து சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி ஜாலியாக பேசி ஃபன் பண்ணி டைம் பாஸ் பண்ணி அது ஒரு மாதிரி போச்சு. அதை விட்டு பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா மித்ரனோட பர்த்டே. ஸோ ஒரு வீக்கெண்ட் மூவி மகாராஜா, சூப்பரான மூவி. இப்போயும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் போய் ஃபேமிலியோட பாருங்கள். நல்ல தரமான படம். ஒரு நான் லீனியர் சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு மலையாள மூவி பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லர் மாதிரி. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ட்ராவல், ரோமாவோட அலப்பறை, நல்ல நல்ல ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு இந்த வீக் சூப்பராக முடிஞ்சுது. இந்த வீக் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே? செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கோயில் போகிற வேலைலாம் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் சாரா அண்ட் விஜய். டேக் கேர், பை பை. Love you all partners.